இங்க மிருதுலான்ற இந்த பொண்ணுகிட்ட ஒரு பையன், நீ எனக்கு ரொம்ப வருஷம் ஃப்ரெண்டு தான், ஆனா எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் உன்னை லவ் பண்றேன்னு சொல்றான். ஆனா மிருதுலா எனக்கு அந்த மாதிரியான ஃபீலிங்ஸ் உன்கிட்ட இல்லன்னு சொல்லி பாக்குறா. ஆனா அந்த பையன் ஒரு கத்தியை எடுத்துட்டு நீ என் லவ்வுக்கு ஓகே சொல்லலனா நான் இப்பவே என் கையை கட் பண்ணி இறந்து போயிருவேன்னு சொல்லி மிரட்டுறான். அதனால மிருதுலாக்கும் என்ன பண்றதுன்னே தெரியாம அந்த பையனுடைய லவ்வ அக்செப்ட் பண்ணிரா. அப்போ ஒரு நாள் மிருதுலா அந்த பையனை பார்க்க வரதுக்காக பஸ்ஸுக்கு வெயிட் பண்ணிட்டு இருப்பா. ஆனா பஸ் வரலன்னு சொல்லிட்டு அவ ஃப்ரெண்டு கூட பைக்ல ஏறி வந்துரா. அத பார்த்த இந்த பையன், நீ எப்படி ஒரு பையன் கூட பைக்ல வரலாம், பஸ் கிடைக்கலனா ஆட்டோ பிடிச்சு வர வேண்டியதானு சொல்லி ரோடுன்னு கூட பார்க்காம அந்த பொண்ணை போட்டு பயங்கரமா திட்ட ஆரம்பிச்சிரான். அது மட்டும் இல்லாம அந்த பொண்ணு ஸ்லீவ்லெஸ் போட்டிருக்கான்னு தெரிஞ்சு, இந்த Dress நீ எப்படி போட்டுட்டு வெளியே வரலாம், இப்பவே நான் உன்னை கடைக்கு கூட்டிட்டு போய் Dress வாங்கி தரேன், அந்த Dress போட்டுட்டு வான்னு சொல்றான். மிருதுலாவும் வேணான்னு சொல்லி பாக்குறா. அதனால அவ கையில வச்சிருந்த ஷாலை எடுத்து அவ மேல கவர் பண்ணி கூட்டிட்டு போறான். இப்போ கடைக்கு போனதும் மிருதுலா, எனக்கு டியூஷனுக்கு டைம் ஆயிருச்சு, நான் போகணும்னு சொல்றா. அதுக்கு இந்த பையனும் நான் டிராப் பண்றேன்னு சொல்றான். அதுக்கு மிருதுலா, வேணா யாராச்சும் பார்த்தா தப்பா நினைப்பாங்கன்னு சொல்றா. ஆனா அந்த பையன், ஏன் நீ கமிட்டட்னு தெரிஞ்சா உன் கூட இருக்கிற பசங்க எல்லாரும் உன்னைய திரும்பி பார்க்க மாட்டாங்கன்னு தானே என் கூட வண்டியில வர மாட்டேங்கிறேன்னு சொல்லி அந்த கடையிலேயே சண்டை போட ஆரம்பிச்சிரான். இப்போ மிருதுலா தனியா அவ ஃப்ரெண்டு கூட காலேஜ்ல படிச்சுட்டு இருந்தாலும், நீ எப்படி ஒரு பையன் கூட சேர்ந்து படிச்சுட்டு இருப்ப, அந்த பையனுக்கும் வேற பையன் ஃப்ரெண்டே கிடைக்காதா, ஒரு பொண்ணு கிட்ட தான் வந்து படிப்பானான்னு சொல்லி காலேஜ்னு கூட பார்க்காம அந்த பையனை அடிக்க ஆரம்பிச்சிரான். இதெல்லாம் பொறுக்க முடியாம மிருதுலா, போதும் எனக்கு நீ வேணாம், நான் உன்னை லவ்வே பண்ணலன்னு சொல்லிரா. அதை கேட்டதும் அந்த பையன் அவன் பாக்கெட்டுக்குள்ள இருந்த கத்தியை எடுத்து அவன் கையை வெட்ட வந்துறான். ஆனாலும் மிருதுலா இந்த தடவை கொஞ்சம் கூட பயப்படாம, இனிமேல் உன்னுடைய பிளாக்மெயிலுக்கெல்லாம் நான் பயந்துட்டு இருக்க மாட்டேன், முடிஞ்சா என் கண் முன்னாடியே உன் கையை வெட்டி காட்டுன்னு சொல்லி சவால் விடுறா. இந்த மாதிரியான பசங்களை என்ன பண்ணலாம்னு கமெண்ட்ல சொல்லுங்க.